கிளாஸ் எடுக்க முடியல இன்னைக்கு. இனி பாரு செல்லம், பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட் வந்து ஹை லெவல் எப்படின்னா அசட்லேருந்து ஆரம்பிக்கிறது, ஃபாலோட் பை ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டி, அப்புறம் பிஎன்ட் ஆஸ் யூஷுவல் அதே இது. இல்லை ஒன்னே ஒன்று மட்டும் ஆட் ஆகுதுக்குன்னா எதுன்னா ரீக்ளாசிஃபைட் அஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அப்புறம் இன்கம் டேக்ஸ் ரிலேட்டிங் டு ஐட்டம்ஸ் that will not be reclassified to P&L தனியாக காமிக்கணும். பியில் items that will be reclassified to அதாவது first will not be items will not be reclassified to P&L. அடுத்தது வந்து items that will be reclassified to P&L. அது ஏல வந்து செகண்ட் வந்து இன்கம் டேக்ஸ் ரிலேட்டிங் டு தி ஐட்டம் that will not be reclassified. இங்க that will be reclassified. இது ரெண்டுத்தையும் நம்ம தனியா காமிக்கிறோம்டா. எதுல? இந்த செகண்ட் ஃபார்மேட்ல. ஓகேவா? மற்றபடி எந்த சேஞ்சும் கிடையாதுக்கண்ணா. ஓகேவா? அண்ட் இதுல ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டில ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் அட் த பிகினிங் ஆஃப் த ரிப்போர்ட்டிங் பீரியட், சேஞ்ச் இன் அக்கௌண்டிங் பாலிசி, அப்புறம் ரிலேட்டட் பேலன்ஸ், டோட்டல் காம்ப்ரஹென்சிவ் இன்கம், டிவிடெண்ட்ஸ், ட்ரான்ஸ்ஃபர் டு ரீட்டைன்ட் earnings, பேலன்ஸ் at the end of the reporting period. ஓகேவா? இதெல்லாம் தான் வந்து இதுதான் ஆட் அப் ஆகுது. இந்த ரெண்டு ஃபார்மேட் எடுத்துட்டியாக்கண்ணா? ஃபோட்டோ காப்பி. ஓகே ரைட். இப்போ இந்த சம் பார்க்கலாம். இப்போ செல்லம், இதான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டி. ஓகேவா? ஏய், redeemable preference sharesனா என்னடா செல்லம்மா? What do you mean by redeemable preference shares? ரீபேமெண்ட் பண்றதா? என்ன ரீபேமெண்ட் பண்றது? இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அமௌண்ட்டை ரீபே பண்றது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இல்லஸ்ட்ரேஷன் 7 அதை 8 ஒர்க் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்க இருக்குடா இல்லஸ்ட்ரேஷன் 7. இப்போ இது ஒர்க்கிங் அவுட் பண்ணும்போது பாருங்க, ஃபர்ஸ்ட் இதோட ஃபார்மேட் ராக்கணும். illustration 7. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன ஐட்டம்? பில்டிங்ஸ் 11.60. இது எங்கடா வரும்? 11,60,000 பில்டிங்ஸ். அசெட்ல இங்க வரும், ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ், நான் கரண்ட் அசெட்ஸ்ல வரும், இங்க போடணும். ஓகே? இந்த பில்டிங்ஸ் செல். ஓகேவா? அப்புறம் அடுத்தது வந்து மிஷினரி 4 lakhs இங்க தான் வரும். பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் 4 lakhs. ஓகேவா? அப்புறம் வந்து க்ளோசிங் 3,60,000 அது ஸ்டாக்ல வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் லூஸ் டூல்ஸ் 9,000 அது இன்வென்ட்ரி இங்க வரும். அப்புறம் பர்ச்சேசஸ் அட்ஜஸ்டட் இது எங்கடா காமிப்ப? மேல இது இருக்கு இல்லையா, ரெவென்யூல காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுன்னு வரும்ல செல்லம். புரியுதாடா கீர்த்தன்?
illustration 7 எடுக்கிறேங்கண்ணா. ஓகே, இங்க அந்த பர்ச்சேசஸ் வந்துரும்டா. சரியா? பர்ச்சேசஸ் ஆஃப் 8,40,000 நீங்க இன்கார்பரேட் பண்ணும். புரிஞ்சுதானா கீர்த்தனா நந்தனா? காஸ்ட் ஆஃப் குட்ஸ் வரும். அப்புறம் salary 40,000. கேக்குறதா உங்களுக்கு? ஆ. நான் சொல்ல சொல்ல வேணா போடுவீங்களா சம்ம? இல்ல ஹோம்ஒர்க்கா போடுறீங்களா? ஹோம்ஒர்க்கா போடுறீங்களா? ஆனா போட்டு அனுப்பணும்னா இப்போ see இப்ப salaries வந்து 1000 other இந்த கம்ப்ளீட் சம்மே 3 டேபா பிரிச்சிருக்கேன்டா. ஓகே, ஒன்னு ரெவென்யூ, இன்னொன்னு வந்து பேலன்ஸ் ஷீட்க்கு, இன்னொன்னு நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ். ஓகே, சோ டக்குனு ஈஸியா அலைன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும்டா ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது, அப்புறம் செகண்ட் டைம் ஈஸியா போட்டுருவீங்க. நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ். இப்போ இது பாத்தீங்கன்னா அதர் எக்ஸ்பென்சஸ்ல காமிச்சிருப்பாங்க சாலரிஸ் 2,40,000. ஏன்னா சேலரியை காமிக்கவே இல்லை. என்ன சிலமோ காமிக்கலையாடா சேலரிய? செக் பண்ண காமிக்கலையா? செல்லம் இது வந்து தப்பா இங்க கொடுத்துருக்காங்கடா. எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்ஸ் 24,000 கொடுத்துருக்காங்க. 2,40,000 வரணும். ஒரு நிமிஷம் இருங்க, அது மாத்திக்கிறீங்களா? அங்க 2,40,000 எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் சாலரிஸ் 24,000 வராது, 2,40,000. மித்ரா 2,40,000 இருக்காடா? சம்மு சொல்றீங்களா? ஒரே நிமிஷம் மித்ரா, கார்ப்பரேட் அக்கவுண்டிங் சம்ம ஆரம்பிச்சிருக்கேன் மித்ரா. கொஞ்சம் தொண்டை சரியில்லை, கொஞ்சம் ஸ்லோவா தான் பேசுறேன். இதுவா செல்லம்?
அப்ப கரெக்ட் தான்டா, உங்களுக்கு தான்டா கரெக்ட், அதனால தான் கேக்குறேன். செல்லம், எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் சாலரிஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ம். மித்ரா, நான் இப்ப என்ன பண்றேன்னா, ஓகே செல்லம், இப்போ புரிஞ்சிருச்சுல உங்களுக்கு? இந்த சம்ம இப்ப ஒர்க் அவுட் பண்றோம் நம்ம. நான் இப்ப சொல்றேன் எந்தெந்த ஐட்டம் எப்படி எப்படி வரும். நீங்க போட்டோ காப்பி எடுத்துட்டீங்கல்ல, அதுல ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒன்னொன்னு ஐட்டமா இப்ப டிஸ்கஸ் பண்றேன், சரியா? இப்ப சாலரின்றது, சாலரியோட அதர் வேர்ட் இஸ் கால்ட் அஸ் எம்ப்ளாயி டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். சாரி, எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்ஸ். புரியுதா? புரியுதா செல்லம்? எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் சாலரி சொல்லுவோம். செல்லம், டைரக்டர்ஸ் ஃபீஸ்லாம் இங்க எடுத்துன்னு வந்துருவாங்கடா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ்ல டைரக்டர்ஸ் ஃபீஸ்லாம் வரும். இங்க அதர் எக்ஸ்பென்சஸ் கீழே 40,000 வரும். இதோட கன்சாலிடேட்டட் 2,48,000 தான் நீங்க இங்க பாக்குற அமௌண்ட். புரியுதா? ஸோ அதர் எக்ஸ்பென்சஸ்க்குள்ள டைரக்டர்ஸ் ஃபீஸ்லாம் வந்துடும். நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ்ல இதுதான் இன்க்ளூட் பண்ணோம் அப்படிலாம் கிடையாது. ஜென்ரலா பர்ச்சேசஸ், சேஞ்ச் இன் இன்வென்ட்ரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்பென்சஸ் பொறுத்த வரைக்கும் சாலரிஸையும் நீங்க இன்க்ளூட் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. பர்ச்சேசஸையும் பர்ச்சேசஸ் மட்டும் வெளியில காமிச்சா போதும். ஓகேவா? இதுக்கு எதுவுமே ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ்லாம் கிடையாது. பட் இன்கம் எக்ஸ்பென்சஸ்ன்னு ஒரு ஹெட் கண்டிப்பா இருக்கணும். அதுலேருந்து வர அவுட்கம் வந்து ப்ராஃபிட் பிஃபோர் எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு காமிக்கணும். ஓகேவா? ஒரு நிமிஷம் இருங்க. இது சம்ம. இப்போ வந்து புத்தத்தரா ஒன்னொன்னா ட்ரை பண்றீங்களா? ரெண்ட் எங்கடா வரும் நந்தனா? ரெண்ட் மித்ரா, எனக்கு டெஸ்ட் வரவே இல்லையே செல்லம்மா. என்னடா ஆச்சு நேத்திக்கு? எம்சிக்யூஸ் ஏதாவது ப்ராப்ளமா? குட். டெப்ரிசியேஷன்ரா மித்ரா? இல்ல, நெட் இஷ்யூ. ஓகே கீர்த்தனா, டெப்ரிசியேஷன் எதுல வரும்டா? கீர்த்தனா, கீர்த்தனாக்கும் சரியில்லையா? ஓகே நந்தனா, நீங்க சொல்லுங்க நந்தனா, டெப்ரிசியேஷன் எதுல வரும்டா? அதர் எக்ஸ்பென்சஸ். பேட் டெட்ஸ் கேக்குது. பேட் டெட்ஸ் எதுல வரும் கீர்த்தனா? அதுவும் அதர் எக்ஸ்பென்சஸ். இன்வெஸ்ட்மெண்ட் எதுல வரும் மித்ரா? மித்ரா இல்ல, சாரி கீர்த்தனா. இன்வெஸ்ட் கரெக்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இங்க வரும். இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு ரூபாய் சொல்றோம்? 4,80,000. தோ இல்ல சாரி, தோ 4,80,000 இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? நான் கரண்ட் அசெட். இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் 8,000 எங்க வரும் நந்தனா? இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். அக்ரூட் இன்ட்ரெஸ்ட்னா இல்ல அக்ரூட் இன்ட்ரெஸ்ட்டும் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸும் அசெட். நோட் பண்ணிக்கோங்க. அக்ரூட் இன்ட்ரெஸ்ட்டும் ப்ரீபெய்ட் அசெட். இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸும் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸும் லயபிலிட்டி. நோட் பண்ணிக்கோங்க கண்ணா. ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் கரெக்ட் செல்லம். அது ரெண்டுமே அசெட், எழுதிக்கோங்க. ஓகேவா? அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸும் இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸும் லயபிலிட்டி, எழுதிக்கோங்க. அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸும் இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸும் லயபிலிட்டிடா.
புரியுதா மித்ரா? எனக்கு ஷேக் இது பண்ணுங்க, ஹேண்ட்ஸ் இது பண்ணுங்க. மித்ரா சுத்தமா கேட்கலையா? குட், வெரி குட் மித்ரா. ரைட். செல்லம், அப்ப இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இங்க வரும்டா கண்ணா. கரண்ட் அசெட்ல இன்ட்ரெஸ்ட் அக்ரூடு 8000. புரியுதா? இன்ட்ரெஸ்ட் அக்ரூடு, ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் ரெண்டுமே கரண்ட் அசெட் தான். அதே மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், இன்கம் ரிசீவ்ட் அண்ட் ட்ரான்ஸ் ரெண்டுமே கரண்ட் லயபிலிட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் பாரு செல்லம், டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் 1,12,000. இது எங்கடா வரும் டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட்? டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ்ல வரும்ன்றீங்களா? வெரி குட், கரெக்ட். இது வந்து டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட், ஆமா எக்ஸ்பென்சஸ்லாம் வரும். இது வந்து ஃபினான்ஸ் காஸ்ட்னு சொல்லுவாங்கடா இத. ஓகேவா? ஃபினான்ஸ் காஸ்ட். அட்வான்ஸ் டாக்ஸ் கீர்த்தனா, அட்வான்ஸ் டாக்ஸ் எங்கடா வரும்? அட்வான்ஸ் டாக்ஸும் கரண்ட் அசெட், ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதிக்கோங்க செல்லம். அட்வான்ஸ் டாக்ஸ், அட்வான்ஸ் டாக்ஸ் இஸ் a current asset. மித்ரா எழுதின்னு இருக்கீங்களாடா? ஹேண்ட்ஸ் ஷேக் இது பண்ணுங்க. குட், நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் எங்க வரும் நந்தனா? சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் குட், 72,000 அதர் எக்ஸ்பென்சஸ்ல நோட்ல வரும். ஓகேவா? ஒருவேளை நீங்க பேட் டெட்ஸ் தெரியாம அங்க காமிச்சிட்டீங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை எல்லாம் கிடையாது. ஐயோ நம்ம இங்க காமிச்சிட்டோமே, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. சரியா? நீங்க சப்போஸ் இது வரைக்கும் தான் போட்டிருக்கீங்க, பேட் டெட்ஸ் எக்ஸ்பிள் பண்ணி அங்க காமிச்சாலும் பிரச்சனை இல்லை. எங்க தப்பாக கூடாதுன்னா, இந்த எக்ஸ்பென்சஸ் கேட்டகரி இல்லாம இதை வந்து அசர்ட்லயே லைபிலிட்டிலயே காமிக்க கூடாது. அதான் ப்ராப்ளம். ஓகே ரைட். டெட்டார்ஸ்ல செல்லமா எங்க காமிப்பீங்க? இல்ல காமிப்பீங்க 5 lakhs. ஓகே. பேங்க் எங்க காமிப்பீங்க கீர்த்தனா நந்தனா? பேங்க், பேங்க் என்ன? பேங்க் இஸ் பேங்க் அசெட் தான், நோ டவுட். பேங்க் இஸ் அசெட். பேங்க் வந்து இதுக்குள்ள வரும். ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். டோடா கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ்ல 1,20,000 பேங்க். ஓகேவா கண்ணா? அசெட், கரண்ட் அசெட். அது எதெல்லாம்டா கரண்ட் அசெட்? வெரி குட்ரா. கரண்ட்ல எப்படிடா? என்னம்மா? எனக்கு நந்தனா நல்லா இன்னைக்கு சூப்பரா வாய்ஸ் கேக்குதுடா. கீர்த்தனா சுத்தமா கேட்கலடா. அப்புறம் sundry creditors, bills payables, outstanding expenses, income received in advanceலாம் current liability. Are you with us? Mitra, are you with us? Good. நோட் பண்ணிக்கோங்க மித்ரா எல்லாத்தையும். அப்பப்ப தம்ஸ் அப் கொடுங்க. சரியா? நெக்ஸ்ட் செல்லம், இப்போ இதுக்கு வரலாம்டா. சேல்ஸ் எங்கடா வரும் கீர்த்தனா? சேல்ஸ் புள்ளையா சுழிய சேல்ஸ் தான்டா. நான் ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ். ஓகேவா? புரியுதா? அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் எங்க வரும் நந்தனா?
வெரி குட். ஸோ தோ 8,000 கரண்ட் லைபிலிட்டி ஓகேவாடா. ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் 12 வருது. இது எங்க வரும் கெஸ் பண்ணுங்க. ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் ஓப்பனிங் எக்ஸ்பென்சஸ்ல வரும்ன்றீங்களா? வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா செல்லுமா? இது வந்து ஓப்பனிங் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் வந்து அதர் எக்ஸ்பென்சஸ்ல டெட்டாஸ் எவ்வளோ 5 lakhsல 4% போச்சுன்னா நம்ம ஓப்பனிங் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்லலாம் அப்படி காமிப்போம்லடா 12,000 ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ரிசர்வ்ஸ்ல எப்படி காமிப்போம்னா இங்க பாருங்க, இப்போ ஓப்பனிங் ப்ரொவிஷன் ஆல்ரெடி இருக்குன்னா ஓகே, க்ளோசிங் ப்ரொவிஷனும் இருக்குன்னா எப்படி பண்ணுவோம்னா அது காமி சொல்றேன் எப்படின்ட்டு இதை ட்ரீட்மெண்ட் பண்ணணும்ட்டு. ஓப்பனிங் ப்ரொவிஷன் 12,000 கண்ணா, க்ளோசிங் ப்ரொவிஷன் எப்படி கால்குலேட் பண்ணா டெட்டாஸ் 5 lakhsா 5 lakhsல 4% 4% 4%. அப்போ இந்த ஓப்பனிங் ப்ரொவிஷனோட க்ளோசிங் ப்ரொவிஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். கரெக்டாடா? அப்பனா என்னடா அர்த்தம்? வாட் இட் மீன்ஸ்டா? அதாவது அதாவது ஓப்பனிங் ப்ரொவிஷனோட க்ளோசிங் ப்ரொவிஷன் ஜாஸ்தியே இருக்குல்ல இங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த அமௌண்ட்டை தவிர இன்னும் கொஞ்சம் கூட சில டெட்டாஸ் திருப்பி கொடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு ப்ரொவிஷனை இன்க்ரீஸ் பண்றாங்கன்னு அர்த்தம் சொல்லலாம். புரியுதா மீனிங்? மித்ரா என்னோட கிளாஸ் அட்டன் பண்ணாங்க. நல்ல மித்ரா, உங்களுக்கு ரீகலெக்ட் பண்ண புரியுதா மித்ரா? ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்ல என்ன கான்செப்ட் படிச்சோமோ அதே கான்செப்ட் தான் இங்க. ஓகேவா? என்ன கான்செப்ட்னு சொல்லிடுறேன். மாடியூல் 1ல ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு தனி சம்ஸ் இருக்கு ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்ல. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதுல இந்த மாதிரி சம்ஸ் வரும். 12,000 கொடுத்துருப்பான்டா, ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொவிஷன் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் இன்னும் கொஞ்சம் கூட நான் எனக்கு லாஸ் எதிர்பார்க்கறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல செல்லம், அதை நம்ம டெபிட் சைடு ஆஃப் தி பிஎன்எல் அக்கௌண்ட்ல காமிப்போம். அதனால தான் இந்த 8,000 ரூபாய் இப்படி காமிச்சிருக்காங்க, இங்க காமிச்சிருக்காங்க. ஒருவேளை செல்லமா இது உல்டாவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் சே ஓப்பனிங் ப்ரொவிஷன் 20,000 இருந்து க்ளோசிங் ப்ரொவிஷன் 12,000 இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 8,000 இருக்கு இல்லையா, இந்த 8,000 என்ன ஆகும்னா இன்கமா அதர் எக்ஸ்பென்சஸ் இருக்குல்ல அங்க இன்கமா காமிச்சிரும். எங்க இந்த ரெவென்யூ கீழே அதர் இன்கமா காமிப்போம். புரியுதா உங்களுக்கு லாஜிக்? யாருக்காவது புரியலையா? நான் திருப்பி சொல்லி தட்டுமா? அதுதான் சொல்லுமா இந்த அதர் எக்ஸ்பென்ஸ். ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் அதர் இன்கம்னு ஒரு கேட்டகரி இருக்குல்ல, அதுல ஆட் பண்ணி காமிச்சிருவோம். ஏன்னா நமக்கு லாபம் தானே. ஃபர்ஸ்ட் நான் 20,000 ரூபாய் ப்ரொவிஷன் கொடுக்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு வந்து அவ்வளவு தூரத்துக்கு சன்னி டேட்டாஸ் திருப்பி கொடுக்க மாட்டாங்கன்னால ப்ரொவிஷன் கிரியேட் பண்றேன். நான் ப்ரொவிஷனை கம்மி பண்றேன்னா என்ன அர்த்தம்? எனக்கு நிறைய பேர் திருப்பி கொடுத்துருவாங்கன்ற கான்ஃபிடன்ஸ்னால அதை கம்மி பண்ணும்போது இது இன்கம் ஆயிடும். கரெக்டா? 8,000 ரூபாய் விச் மீன்ஸ் தட் கிட்டத்தட்ட நான் ப்ரொவிஷனை ரிவர்ஸ் பண்ற மாதிரி அர்த்தம். அப்பனா எனக்கு இந்த 8,000 ரூபான்றது எனக்கு லாபம். நான் ஜாஸ்தியா அப்ப ப்ரொவிஷன் கொடுத்துருந்தேன்,
அப்ப இந்த ப்ரொவிஷனை வந்து நான் கம்மி பண்ணும்போது அது எனக்கு லாபம். அப்ப அது அதர் இன்கம்ல வந்துரும். புரியுதா? அப்போ இது வந்து அதர் எக்ஸ்பென்சஸ். சாரி சாரி சொல்லுங்க. இங்க காமிச்சிரும் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ். இது க்ளோசிங் ப்ரொவிஷன். ஓகே. Minus opening provision will give you 8, will be shown as a other expenses. Financial accounts la P&L account la debit side la காமிப்போம். புரியுதா? ரைட். இப்ப பாருங்க செல்லமா, இப்போ இந்த 4% debtors இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணுவோம், 5 lakhsல இருந்து இந்த 20,000 இங்க காமிச்சிரும். இது பாருங்க, சாரி 20,000 எவ்வளவு அது? என்னடா இது? இங்க பாருங்கண்ணா, 20,000 எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க செல்லம். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிறதுக்கு தான் 2 எஃபெக்ட் கொடுக்கணும். இது ஒரே ஒரு எஃபெக்ட் தான். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிறதுக்கு மட்டும்தான் ஒரு எஃபெக்ட். புரியுதா உங்களுக்கு? ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஒன்லி ரெக்வைர்ஸ் 2 எஃபெக்ட்ஸ். இதுக்கு அப்போ 2 எஃபெக்ட் இங்க இது எங்க? ஒன்னு P&L, இன்னொன்னு பேலன்ஸ் ஷீட். சரியா? அதனால தான் இங்க உங்களுக்கு 4,80,000ன்றது என்னன்னா, அந்த டோட்டல் ஆஃப் 5 lakhs மைனஸ் இது ஒரு 20,000 நியூ ப்ரொவிஷன் give you 4,80,000. சரியா? இல்ல புரியுது இல்ல? இப்ப அடுத்ததுடா, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். சொல்லுங்க நந்தனா, எங்க கேட்டீங்க கண்ணா? ஃபர்ஸ்ட் நோட்ஸ் அக்கவுண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்லடா. செல்லம் ஒரே ஒரு நிமிஷம் தான், ஒரே நிமிஷம். செல்லம், ஷேர் கேபிட்டல் வந்து ஃபர்ஸ்ட்டா சுக்லாம் பரதனம்ன்றா. ஓகேவா? 8 lakhs. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தோ ஈக்விட்டி ஷேர்ஸ் 8 lakhs. அடுத்தது ஜெனரல் ரிசர்வ் 160,000. அப்படியே கொஞ்சம் கீழே வாங்கினா 1,60,000 வந்து இங்க ஜெனரல் ரிசர்வ் அதர் ஈக்விட்டில வரும். ஓகேவா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் 31/3/2022 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறது என்னது? 31/3/2023. இது ஓப்பனிங் போறது. அந்த ஓப்பனிங் பேலன்ஸோட 1 lakhம் இங்க வந்துரும் அதர் ஈக்விட்டில. புரியுதா? ஓகே. கீர்த்தனாக்கு புரியுதா? நந்தனாக்கு புரியுதா? மித்ராக்கு ஏதாவது டவுட்னா பிங்க் பண்ணுங்க மித்ரா. கிரெடிட்டர்ஸ் எங்கடா வரும் செல்லம்? வெரி குட். கரண்ட் லைபிலிட்டில கொடுப்போம் கிரெடிட்டர்ஸ். கரண்ட் லைபிலிட்டி எங்க இருக்காரு? கரண்ட் லைபிலிட்டி தோ ட்ரேட் பேயபிள்ஸ் 3,68,000. நீங்க அது கிரெடிட்டர்ஸ் கூட போடலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் பாருங்க. பில்டிங் கொடுத்துருக்காங்க, மிஷினரி கொடுத்துருக்காங்க, 2,20,000 கொடுத்துருக்காங்க. இப்போ அது இது சொல்றேன். பில்டிங்ல ஃபர்ஸ்ட் அவன் எவ்வளவு சொல்லியிருக்கான்? 2 lakh. பில்டிங்ல 2 lakh மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மிஷினரி எவ்வளவு சொல்லியிருக்கான்? 2,20,000. அதை மைனஸ் பண்ணி போட்டுக்கோங்க. புரியுதா? இது எங்க வரும்? இது வந்து பிளான்ட் ப்ராப்பர்ட்டி எக்யூப்மெண்ட் கீழே வரும். இது வரைக்கும் லைபிலிட்டி முடிஞ்சிடுச்சுடா நோட்ஸ் அக்கவுண்ட்ஸ். இது கீழத்துல இருந்து அசெட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் 14% எங்கடா வரும்? கீர்த்தனா நீ சொல்லுடா கீர்த்தனா. லயபிலிட்டி இல்ல. சொல்லு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. லயபிலிட்டி அது ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ்ல நான் கரண்ட் லயபிலிட்டில இங்க காமிப்போம். புரியுது? அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் அக்ரூட் பட் நாட் டியூ. யோசிச்சு சொல்லுங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் அக்ரூட் பட் நாட் டியூ. கிரெடிட் பேலன்ஸ்ல இருக்கு. யோசிச்சு சொல்லுங்க செல்லம்.
ஆமா செல்லம், கரண்ட் liability வெரி குட் 56,000. ஓகே, அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து 48,000 பேலன்ஸ். அப்பனா வந்து ஒரு நிமிஷம். இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஓகே ஓகே ஓகே. அப்பனா இதுல வரும் செல்லம்மா, முதல்லயே அதான் வரும். தோ அதர் இன்கம், அது 48,000 இன்கம்ல, அதனால அன்கிளைம்டு டிவிடெண்ட் சொல்லுங்க பார்க்கலாம், கெஸ் பண்ணுங்க. அன்கிளைம்டு டிவிடெண்ட் அதர் கரண்ட் liability. செல்லம்மா இது மட்டும் எழுதிக்கோங்களா, இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் ஆன் டிபென்ச்சர்ஸும் அன்கிளைம்டு டிவிடெண்டும் கரண்ட் liability எழுதிக்கோங்க. ஏற்கனவே எழுதிட்டீங்கன்னா விட்டுருங்க, இல்ல நோட் பண்ணிக்கோங்க. ஓவர் அன்ஸ்டபிள் இருக்குடா கண்ணா, அந்த நான் செக் பண்ணிடுறேன்டா. எல்லா எம்சிக்யூஸும் ஃபுல்லா உடனே செக் பண்ணி கொடுத்துட்றான். ஓகே, ஆனா நல்லா கவனிச்சுக்கோங்க கண்ணா, 3 பேருமே. குட். இப்படி சொல்லி கொடுத்தா புரியுறதாடா, கஷ்டமா இருக்கா? புரியுதா? ஒவ்வொரு ஐட்டமா பொறுமையா, இது ரொம்ப டஃப்பாலாம் கிடையாதுடா. எது எது எங்க அது ஒன்றும் இல்லை, இந்த ஃபார்மேட்டை போட்டுருங்க கண்ணா. ஃபார்மேட்டை நல்லா கொஞ்சம் கேப் விட்டு நல்ல ஃபார்மேட்டை எழுதிருங்க. அப்புறம் எடுத்து 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 எழுதுங்க. ஒரே ஒரு விஷயம்தான், இதுக்கு 2 ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா போதும். ஓகேவா? ரைட். இது ஃபுல்லா முடிஞ்சிடுச்சா? இப்போ மோஸ்ட்லி இல்ல செல்லம், மோஸ்ட்லி இல்ல, 2 எஃபெக்ட் கொடுத்தே ஆகணும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கண்டிப்பா எய்தர் ட்ரேடிங், அதர் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ல ட்ரேடிங் பிஎன்எல்ல வரும், இல்ல பிஎன்எல் பேலன்ஸ் ஷீட்ல வரும். இங்க பிஎன்எல்ல வரும், பேலன்ஸ் ஷீட்ல கண்டிப்பா வரும். ஒன்னு ரெவென்யூ அக்கௌண்ட்ல காமிப்படா, இல்ல பேலன்ஸ் ஷீட்ல காமிப்ப, அந்த மாதிரி. ஓகே, இங்க பாருங்க கண்ணா, க்ளோசிங் ஸ்டாக் இஸ் மோர் than ஓப்பனிங் ஸ்டாக் பை rupees 3,20,000. இப்போ இங்க ஸ்டாக் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? க்ளோசிங் ஸ்டாக் 3,60,000. இங்க என்ன சொல்லிருக்காங்க? 3,60,000 is more than opening stock by 3,20,000. அப்பனா ஓப்பனிங் ஸ்டாக் என்னவாடா இருக்கும்? ஏஞ்சலம் சூப்பரா புடிச்சாங்க, 40,000. அப்பனா சேஞ்ச் இன் இன்வென்டரி என்ன? 40,000 ஓப்பனிங் ஸ்டாக் மைனஸ் 3,60,000 என்ன? 3,20,000 நெகட்டிவா போடணும். ஏன்னா க்ளோசிங் ஸ்டாக் ஜாஸ்தி. புரியுதா? யாருக்கு புரியல சொல்லுங்க. சொல்லமா, இப்ப இந்த க்ளோசிங் ஸ்டாக் இருக்குல்லடா, இந்த 3,00,000 இது எங்க போகும்? $3,60,000 எங்க போகும்? கெஸ் பண்ணுங்க. இன்வென்ட்ரியில ஒரு ஐட்டமா காமிப்போம். ஓகேவா? இன்வென்ட்ரியில ஒரு ஐட்டமா காமிப்போம். டபுள் எஃபெக்ட் புரியுறது கீர்த்தனா? நீங்க கேட்ட டவுட்டுக்கு நான் சொல்றேன். எப்பவுமே சி ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்குமே சொல்றேன், ஒரு ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்தா, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்தா, எடுத்த உடனே ட்ரேடிங் அக்கௌண்ட்ல டாலி பண்ணாதீங்க. ட்ரேடிங், பிஎன்எல், பேலன்ஸ் ஷீட் எல்லாத்தையும் போட்டு ரெடி, அந்த ஃபார்மேட் போட்டு வச்சுட்டு எல்லா ஐட்டம்ஸையும் அகாமடேட் பண்ணிட்டு கடைசியா டாலி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்றேன், எல்லாத்தையும் போட்டுட்டு கடைசியா அவுட்டர் காலத்துல எடுத்துட்டு வாங்க எல்லாத்தையும். சரியா? அவசரப்பட்டு இதை டாலி பண்ணி அப்புறம் குழப்பமாயிடும். அது மாதிரி பண்ணாதீங்க. ஒன்றும் இல்லை, இது நீங்க ஓரளவுக்கு பண்ணீங்கனாலே உங்களுக்கு பாதிக்கு பாதி மார்க் கொடுத்துருவாங்க சிடபிள்யூல. ஸ்டெப் மார்க் உண்டு. ஓகே, ப்ரொவைட் டவுட்ஃபுல் டெட்ஸ் புரிஞ்சது இல்லடா? டவுட்ஃபுல் டெட்ஸ் ஒன்று வந்து க்ளோசிங் ப்ரொவிஷன் இதில் காமிக்கிறோம், அதர் எக்ஸ்பென்சஸ்ல. இன்னொன்று என்ன காமிக்கிறோம்? கரண்ட் அசெட்ல டெட்டாஸோட 20,000 மைனஸ் பண்ணி காமிக்கிறோம். ஞாபகம் இருக்கா? 5 lakhs minus 20,000, 40, 4,80,000. Make a provision for income tax at the rate of 30%. இப்போ பாத்தீங்கன்னா இங்க 30% காமிக்கிறோம்டா. பிஎன்எல் இந்த 6,08,000ல 30% போடுங்க செல்லம்.
1,82,400 இது ஒரு எஃபெக்ட். இன்னொரு எஃபெக்ட் எங்க கொடுப்பீங்க? கெஸ் பண்ணுங்க. இன்னொரு எஃபெக்ட் எங்க கொடுப்பீங்க செல்லம்? கரண்ட் லைபிலிட்டில ஏதோ கரண்ட் லைபிலிட்டில ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் 1,08,400 புரியுதா? இங்க பாருங்க செல்லம்மா, ப்ரொவிஷன் வந்து ஒன்னு P&L ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல டெபிட், இன்னொன்னு கரண்ட் லைபிலிட்டி. ஓகேவா? டிரான்ஸ்ஃபர் டு ஜெனரல் ரிசர்வ் 10 டிரான்ஸ்ஃபர்ஸ்னா என்னன்னு சொல்லிடுறேன்டா. இப்போ உங்களுக்கு P&L வருது இல்ல செல்லம்மா, 4,20,600. இதுல பாத்தீங்கன்னா என்னடா இதை கேட்டீங்களாடா? இதை கூப்பிட்டா மாட்டேங்குது. ஓகே ஓகே. இப்போ இதுல பாத்தீங்கன்னா செல்லம், சாரி, இதுல பாத்தீங்கன்னா செல்லம்மா, எவ்வளோ டிரான்ஸ்போர்ட் டு ஜெனரல் ரிசர்வ்? 10%. இந்த 4,25,600ல 10% வந்து நம்ம we are transferring to general reserves. புரியுதா? ஸோ ப்ராஃபிட் இவ்வளோ, அப்புறம் ஜெனரல் ரிசர்வ்க்கு நீங்க இங்க 42,560 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க, லாபத்திலேருந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க கண்ணா. புரியுதா உங்களுக்கு இந்த பார்ட்? எல்லாருக்கும் புரியுதா அந்த பார்ட்? மித்ரா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி சொல்லிட்டோமா? சொல்லிட்டோமா? இங்க பாருங்க செல்லம், ரெண்டா பிரியறதுடா. இல்ல இப்படி சொல்றேன் உங்களுக்கு. இது பாருங்க கண்ணா, இது ஒரு நம்பர், ஓகேவா? இது ஒரு நம்பர். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா, ஜெனரல் ரிசர்வ்ல 10% டிரான்ஸ்பர்ன்னு சொன்னா 4,25,600ல ஓகே 10% ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஜெனரல் ரிசர்வ்க்கு மூவ் பண்ணிடணும்டா. அதனால தான் இங்க ஏற்கனவே இந்த ஓப்பனிங் பேலன்ஸோட ஆட் பண்ணி இங்க இப்படி காமிக்கிறோம். புரியுதா? அதர் ஜெனரல் ரிசர்வ்ல அமௌண்ட் வந்துருது, ப்ராஃபிட்ல இருந்து நம்ம மைனஸ் பண்ணணும் இல்லையா? கரெக்டா? அப்போ அதனாலதான் இங்க ஆட் பண்ணனால இங்க மைனஸ் பண்ணி நெட் அமௌண்ட் காமிக்கிறோம். புரியுதா செல்லம்? இது இது வேற, இது வேற. இங்கேந்து அமௌண்ட்டை லெஸ் பண்ணி ஜெனரல் ரிசர்வ்ல வச்சிடறோம், கஜானா மாதிரிடா. இப்ப நம்மளுக்கு போனஸ் வந்தா ஒரு அமௌண்ட் எடுத்து சேவ் பண்றது இல்லையா? அந்த மாதிரி சேவ் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறத வந்து நம்ம இப்ப போனஸ்ல இருந்து அந்த அமௌண்ட் மைனஸ் ஆயிடுமா? அந்த மாதிரிதான் P&L இருந்து ஒரு அமௌண்ட்டை எடுத்துட்டு அதை மைனஸ் பண்ணி ரிமைனிங் அமௌண்ட் P&L அக்கௌண்ட்னு காமிச்சிட்டு ஜெனரல் ரிசர்வ்ல இந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணி ஃபுல் அமௌண்ட்டா எடுத்து இங்க காமிக்கிறோம். புரியுதா? கொஞ்சம் பொறுமையா ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஆனா ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு அமுச்சு விடுங்க, நீங்க நான் பார்க்கணும். மித்ரா புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா மித்ரா? மித்ரா அண்டர்ஸ்டூட். எஸ் மேம், அண்டர்ஸ்டூட். நோ மேம் புரியலையாடா? எதுடா புரியல? ஓ டவுட் இல்லைன்னு சொல்றீங்களா? ரைட். ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் பாருங்க செல்லம், depreciation expense includes depreciation of 32,000 on building and 48,000 on machinery. சொல்லுங்க செல்லம்மா, எங்க போ நம்ம? ஒரு நிமிஷம் தான். என்ன சொல்றாங்க? டெப்ரிசியேஷன் எக்ஸ்பென்சஸ்ல ஆல்ரெடி அது இன்க்ளூட் ஆயிடுதான்டா. 32,000 42,000 இன்க்ளூட் ஆயிடுதுன்றாங்க. அப்போ அதுல இன்க்ளூட் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி இன்க்ளூட் பண்ணிட்டோம், பார்த்துட்டோம். ஓகே. டிரான்ஸ்போர்ட் ஜெனரல் ரிசர்வ் பார்த்துட்டோமா? டைரக்டர்ஸ் ப்ரொபோஸ்ட் a dividend of 25%. இங்க
25% ப்ரப்போசல் பண்றாங்க. ப்ரப்போஸ்ட் டிவிடெண்ட் தான் பண்ணிருக்காங்க. செல்லம், இந்த ப்ரப்போஸ்ட் டிவிடெண்ட் வந்து பேலன்ஸ் ஷீட் குள்ள வராதுடா, கண்டின்ஜென்ட் லைபிலிட்டி ப்ரப்போசல் தான் இருக்கு. ஓகேவா? இந்த ப்ரப்போஸ்ட் டிவிடெண்ட் வந்து நம்ம எதுல இருந்து கால்குலேட் பண்ணோம்? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்ல இருந்து கால்குலேட் பண்ணோம். செல்லமா இது எழுதிக்கோங்களா? proposed dividend is a contingent liability calculation போட்டுக்கோங்க. 8 lakhs into 25% கடைசி இதுவா கொடுக்கணும். இது எங்கேயுமே இங்க வராது கண்ணா, ஞாபகம் வச்சுக்கோங்க. நோட் மாதிரி தான் வரும், எங்கேயுமே காமிக்க மாட்டோம். சரியா? புரியுதா? கீர்த்தனா, நந்தனா, ஓகே. நோட் பண்ணிக்கோங்க. proposed dividend is a contingent liability 8 lakhs into 25%. நெக்ஸ்ட் பாரு செல்லம். bills discounted but not at matured. செல்லம், bills discounted னா என்னடா கண்ணா? What do you mean by bills discounted? என்ன இன்னும் கொஞ்சம் இதுவா சொல்றியாடா? கிட்டத்தட்ட சொல்லிட்ட, கொஞ்சம் டீடைல்டா. பில்ஸ் டிஸ்கவுண்ட் பண்றதுனா என்னடா அர்த்தம்? பில்ஸ் டிஸ்கவுண்டிங்னா என்ன அர்த்தம்? பில்ஸ் டிஸ்கவுண்டிங்னா என்ன தெரியுமா கீர்த்தனா? இப்ப நீ வந்து 10,000 ரூபாய் வர்த் ஆஃப் கூட்ஸ் நந்தனாக்கு கொடுக்குறடா. ஓகே, நந்தனா சொல்றாங்க என்கிட்ட இப்ப பைசா இல்ல கீர்த்தனா, ஒரு மாசம் கழிச்சு கொடுக்குறேன்னு சொல்றாங்க. சரி, உடனே கீர்த்தனா சொல்றாங்க, சரி எனக்கு ஒரு பில் மட்டும் நீ வந்து ரெடி பண்ணி கொடு, ஒரு ப்ராமிசரி நோட் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். எனக்கு திடீர்னு 10,000 ரூபாய் தேவைப்படுறது, நீ கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நீ சைன் போட்டு கொடு பில்ல, நான் பேங்க்ல இருந்து பைசா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தனா சொல்றாங்க. நந்தனா வந்து ஓகே சொல்லி பில்ல சைன் போட்டு கொடுத்துட்றாங்க. கீர்த்தனா உடனே பேங்க்குக்கு எடுத்துன்னு போய் அந்த பில்லை வச்சு பேங்க்கு கிட்ட இந்த பில் வச்சுக்கோங்க, நந்தனா வந்து கரெக்டா பே பண்ணிடுவாங்க, கீர்த்தனாக்கும் நல்ல குட்வில் இருக்கிறனால பேங்க்கும் பைசா கொடுத்துருவாங்க. 10,000 ரூபாய் கொடுக்க மாட்டாங்க, 9,500. ஒரே நிமிஷம் செல்லம். ஐயோ, ரொம்ப சாரி. ஓகே, இப்போ வந்து சாரி. கண்டிப்பா செல்லம், தேங்க்ஸ்டா. தேங்க்யூ ஸோ மச். பில்ஸ் டிஸ்கவுண்டட் அப்போ டிஸ்கவுண்ட் பண்ணி 500 ரூபாய் கம்மி பண்ணி கொடுக்குறாங்கல்ல, அந்த பாட்டை தான் பில்ஸ் டிஸ்கவுண்டிங் சொல்றாங்க செல்லம். நாட் எட் மெச்சூர்டுனா அந்த டிஸ்கவுண்ட் பண்ணி டிராயர் வாங்கின்றாருல்ல, தட் இஸ் கீர்த்தனா பைசா வாங்கின்றாங்கல்ல, வாங்கிட்டு இவங்களோட அமௌண்ட் அது 40,000 ரூபாய் தான் இருக்கும். ஓகே, இவங்க நந்தனா இன்னும் செட்டில் பண்ணாத ஸ்டேஜா இருக்கும்ல, அதுதான் நாட் எட் மெச்சூர்டுன்னு அர்த்தம். புரியுதா? அது நம்ம எங்கேயுமே காமிக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் செல்லம். இது வந்து ஒரு இட் வில் நாட் கம் எனிவேர்ன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம். அந்த சிச்சுவேஷன் கரெக்ட்டா கம்ப்ளீட்டா இருக்காது. கரெக்ட் 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 கரெக்ட். அது எங்கேயும் காமிக்க மாட்டோம். அப்படியே செல்லம், எங்கடா கொடுத்துருக்காங்க? வராது செல்லம்மா.
ஓகே. எங்கடா இதுக்கு அப்புறமா? ஓ, ஃபர்ஸ்டா செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஓ, உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, எனக்கு கொடுக்கல. சரிடா சொல்லுமா, அதான் அது எனக்கு வராது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் சொல்லுமா. ஸோ இது ஃபுல்லுத்தையும் நீங்க போட்டிங்க, எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் டேலி பண்ணிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் உங்களுக்கு இந்த அவுட்டர் காலம் நம்பர் கிடைச்சிடும். அவுட்டர் காலம் நம்பர் கிடைச்ச உடனே முக்கியமானது விட்டுட்டேனே, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டி இருக்கு. அது உண்மையே இல்லடா. இப்போ ரிப்போர்ட்டிங் பீரியட்ல வந்து 1,60,60,000 ரூபாய் நம்ம இது பண்றோம் இல்லையா, ரீட்டைன் அர்னிங் 1 லேக் இருக்கும், 2,60,000. அதாவது இந்த டேட்டால இருந்து அப்படியே எடுக்க வேண்டியதாங்கண்ணா. இங்க பாருங்க செல்லம், 1,60,60,000 ரூபான்றது ஓப்பனிங் பேலன்ஸ். ஓகே, இங்க வரும். நம்ம பெருசா பாக்குறோம்ல ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டி, ஆக்சுவலா நம்மளுக்கு அவ்வளவு ரெக்குவயர்மெண்ட்லாம் இருக்காது. நீங்க சிம்பிளா போட்டுக்கோங்க. எல்லா ரிசர்வ்ஸ் என்ன சம்பளம் கொடுத்துருக்காங்களோ அந்த ரிசர்வ்ஸ் போட்டுக்கோங்க. அதாவது அதோட சேர்த்து ரீடைன் அர்னிங்ஸ் மெயினா வரும், ஜெனரல் ரிசர்வ் வரும்டா. ரொம்ப ரேரா கேபிட்டல் ரிசர்வ், செக்யூரிட்டி இதுதான் வரும். ஃபர்ஸ்ட் அதோட பேலன்ஸ் என்னன்னு போட்டுக்கோங்க. அதாவது இப்போ இதுதான் இருக்கு, இங்க இருந்து நான் இப்படி சொல்லி தரேன். இப்போ 1,60,000 ஓப்பனிங்கா, அதனால ஓப்பனிங் இங்க போட்டுக்கோங்க. ரீடைன் ஏர்னிங்கோட ஓப்பனிங் என்ன, அதுவும் 1 லேக், அது போட்டுக்கோங்க. அக்கௌண்டிங் பாலிசி பத்தி எதுவுமே சொல்லவே இல்லை. ரீஸ்டேட்டட் பேலன்ஸ்னா என்ன, ஒன்றும் இல்லை, அதே பேலன்ஸ் தான். ரீஸ்டேட்டட் பேலன்ஸ்னா அவங்க கொடுப்பாங்க, இந்த மாதிரி இவ்வளோ இது ரீஸ்டேட் பண்ணியிருக்காங்கன்னு கொடுப்பாங்க, நீங்க போட்டுக்கலாம். காம்ப்ரஹென்சிவ் இன்கம் அப்படின்றது என்னன்னா, பிஎன்எல்குள்ள ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வருது இல்லடா, அந்த அமௌண்ட். ஓகே, 4,25,600 அது போட்டுக்கோங்க. ஆனா ரீடைன் அர்னிங்ஸ் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் இல்லையா, இங்க டோட்டல் இருக்குல்ல கண்ணா, இந்த டோட்டல் என்ன சொல்றதுன்னா பிஎன்எல்லோட டோட்டல் அமௌண்ட். இந்த டோட்டல் என்ன சொல்றது அப்படின்னா 5,42,600 மைனஸ் 42,560. அதாவது இது ஒன்றும் இல்லடா, இங்க ரிட்டர்ன் அர்னிங்ஸ்ல ஆட் ஆகுது, அதர் சாரி ஜெனரல் ரிசர்வ்ஸ்ல ஆட் ஆகுது, பிஎன்எல்ல கம்மியாகிறதுனால இங்க நெகட்டிவ் 42,460, இங்க பாசிட்டிவ் 42,460 போட்டுக்கிறோம். ஓகே, இது ஆட் பண்ணீங்கன்னா இது வந்துடும், இது நெட் பண்ணீங்கன்னா 4,83,040 வந்துடும். புரியுதா? புரியுதா செல்லம்? இதுதான்டா டிஃப்ரெண்டா இருக்கும், மத்தபடி எல்லாமே இது. ஆனா நீங்க போடும்போது டைமிங் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க செல்லம், எவ்வளவு டைம் ஆகுதுன்னு. அப்ராக்சிமேட்டா ஒரு கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது 1.25 மணி நேரம் ஆகும்டா. 1 hour 15 minutes ஷுவர் ஆகும். ஒன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ளோ ஈஸியா பண்ணிடுவீங்க. இதை ட்ரை பண்றீங்களா? செம்ம. கண்டிப்பா உங்களால முடியும்டா, கஷ்டம் கிடையாது செல்லம். ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்ல எப்படி ஒரு ட்ரையல் பேலன்ஸ் பிஎன்எல் பண்றீங்களோ அதே மாதிரி தான் இது. இப்போ ஃபர்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் இது போட்டு ஒரு சம் போட்டு பாருங்க செல்லம்மா. ஒரு சம் போட்டுட்டு இந்த ஃபார்மேட் வச்சு அந்த சம்முக்கும் இந்த சம்முக்குமான டிஃபரன்ஸ் மட்டும் என்னன்னு ஒர்க் அவுட் பண்ணுங்க. இப்போ இந்த ஒரு சம் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும்டா, அதுல இருந்து நீங்க இந்த எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இத நான் சொல்றேன், ஒரு கம்பைண்டா ஒர்க் பண்ணுங்க, நீங்க மித்ரா எல்லாரும் கம்பைண்டா பாருங்க. ஓகே, இந்த இது ஓபன் பண்ணி வச்சுட்டு உங்களோட இருக்கிற ஃபார்மேட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்களே அசஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, கால்ஸ் இன் அரியர்ஸா, ஓகே அப்போ அது வந்து லயபிலிட்டில வரும். ப்ரிமிசஸா ஃபிக்ஸ்ட் அசெட்ல வரும். அப்புறம் போய் நீங்க பாத்துக்கோங்க, ப்ரிமிசஸ் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் வரும். இது பாருங்க, ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ், ப்ராப்பர்ட்டி, பிளான்ட், ரெக்யர்மெண்ட். அந்த மாதிரி நீங்க பண்ணும்போது ஈஸியா கிராக் அவுட் பண்ணலாம், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஒருவேளை ஏதாவது இது கிட்டத்தட்ட அப்படியே ஃபைனல் அக்கௌண்ட்ஸோட ஃபைனல் இதுதான், ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸோட அக்கவுண்டிங்கோட ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் தான். புரிஞ்சுதா?
புரிஞ்சுதா செல்லம்? ஓகே. கோ த்ரூ பண்ணி பாக்குறீங்களா? இல்லஸ்ட்ரேஷன் 9 வரைக்கும் ஹோம்ஒர்க் உங்களுக்கு. சாட்டர்டே சண்டே உட்காந்துன்னு உங்க கூட தான்டா உட்காந்துக்க போறேன்.